காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆசிஃப் vlog. டுடே வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஜித்தாவில் இருக்கிற பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ஒரு மால். இந்த மாலோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் சி மால். ஸோ நம்ம கேட் நம்பர் 8 வழியாக உள்ள என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரி ஆகி மார்க்கெட்டுக்குள்ளே அப்படியே என்ட்ரியை போடுறோம். சில்லுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏசியோட எஃபெக்ட், சரியான வெயில் வெளியே. உள்ளே வந்தோன்னா நல்ல ஒரு கூலான வைப்பு. பார்த்திங்கன்னா யாரோ ஒரு பையன் ஓடுறாங்கட்டு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எக்ஸிலேட்டரில் வந்து அப்படியே மேலே போகிறோம். ஸோ நம்ம எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு எங்கே போவோம்? ஃபுட் கோர்ட்டுக்கு. ஸோ ஃபுட் கோர்ட்டை நோக்கி விரைந்து சென்றுக்கிட்டு இருக்கோம். வந்து அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் மாதிரி, வானம் மாதிரி தெரியும் அந்த தீம்லாம். ஸோ இதுதான் வந்து மேலே அந்த ஃபுட் கோர்ட் ஏரியா. இங்கே தான் வந்து அந்த ரெட் டேக், சென்டர் பாயிண்ட் இதெல்லாம் இருக்குது. அந்த ரைட் சைடில் இருக்கிற பார்த்திங்கன்னா இது வந்து லிஃப்ட்டு. ஸோ நம்ம வந்து எக்ஸிலேட்டர் மூலிமா மேலே வந்துவிட்டோம். சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னு வைங்களேன், அந்த லாஸ்ட்டில் தான் இருக்குது ஃபுட் கோர்ட். ஸோ ஃபுட் கோர்ட்டுக்கு நம்ம எதுக்கு போனோம்னா ஜஸ்ட்டு ஒரு டீ குடிக்க தான் இவ்வளோ ஒரு பெரிய பில்டப் கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ டீ கடை இருக்கான்னு தெரியல, போய் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே லைனில் வருவோம். வாங்க அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஜித்தாவிலே இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் பெரிய மால் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி தான் இங்கே ஜித்தாவில் இந்த மாதிரி சைஸில் வேறு மால் இல்லை. இந்த மால் தான் வந்து இங்கே அந்த பீச் ஓரத்தில் இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் ஒரு ரிச் லுக்கில் இருக்கும். அந்த ரைட் சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோட், அபாயா இதுக்கெல்லாம் நம்மளுக்கு கடை. இது வந்து ஃபீமேலுக்கான செக்ஷன் இந்த ரைட் சைடில் இருக்கிறது. ஒரு கடையும் பார்த்திங்கன்னா ஒரு இதில் இருக்குது. 50% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இதை இதுக்காக. இதில் அபாயாக்காக உள்ள ஒரு ஷோரூம். வேறு லெவல் ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இது சரியான இடம். என்ன ஷாப்பிங்லாம் பண்ணலாம், பட் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு பல்காக இருக்கும். ஸோ ஒரு வழியாக நம்ம ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரௌடாக இருக்குது பார்த்தீங்களா. டோட்டல் ஜித்தாவே இங்கே தான் இருக்கும் போல். மெக்டோனல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. இதுக்கப்புறம் பக்கத்தில் காஃபி ஷாப், அந்த பஸ்கின் ரூபின் இந்த ஐஸ்கிரீம் ஷாப்லாம் இந்த லைனில் தான் இருக்குது ஃபுல்லாக. ஸோ இங்கே வந்தோம்னா போதும், நம்ம வேறு லெவலில் சாப்பிட்டு அப்படியே ஃபுல்லாக அப்படியே கிளம்பலாம். அல்பைக் எல்லாமே இந்த லைனில் தான் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம என்னமோ டீ குடிக்க தான் போகிறோம். டீ கடை எங்கடா இருந்தால் அவங்க பசுமாடு போட்டிருக்காங்க. பசுமாடை காலமாடான்னு கூட தெரியல. ஸோ ஒரு வழியாக டீ கடையை வந்து தேடி பிடிச்சாச்சு. முதல்ல இடத்த பிடிப்போம், ஏன்னா சேர் கிடைக்கல, எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக இருக்காங்க. டீ கடையிலையும் பாருங்கள் வரிசையாக ஆள் நிற்கிறாங்க. ஒரு டீ கடையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுதான் மேட்ரு. இந்த ஆப்போசிட்டில் இருக்க இதுதான் ஒரு டீ ஷாப். நண்பர்கள் அனைவரும் வந்து டீக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு டீயோட விலை இங்கே வந்து 4 ரியால் ஒரு டீயோட விலை. முக்காமக்கு 4 ரியாலுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லிட்டர் பால் வாங்கிடலாம். ஐ மீன் 5 டீ நம்ம குடித்தோம், அதனால் 20 ரியாலு. ஸோ 1 லிட்ரு பால் வந்து இங்கே 5 ரியாலு. பார்த்திங்கன்னா 4 லிட்ரு பால் வாங்கி இருந்துருக்கலாம். 4 லிட்ரு பால் வாங்கி ஒரு வாரத்துக்கு ஓட்டியிருக்கலாம் டயத்தை. இங்கே பார்த்திங்கன்னா 5 கப்பு டீக்கு வந்து 20 ரியால். அந்த 20 ரியாலுக்கு டீ வாங்கினா அந்தளவுக்கு ஒருத்தான்னு பார்த்தா கழனி தண்ணி மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா டீயும் வந்து வந்துருச்சு. ஸோ டீ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் மணி. இந்த டீ குடிக்கிறதுக்கு சும்மா பச்சை தண்ணியை குடிச்சிட்டு போயிருந்துருக்கலாம். அந்த மாதிரி எண்ணத்தையே குடிச்சு வாயை கெடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ வேறு வழி இல்லை, பே பண்ணியாச்சு. தம்பி வந்து சீனி எடுத்துகிட்டு வராப்புல, சுகரு, அதை அப்படியே ஆட் பண்ணி டீயை குடிக்க வேண்டியதான். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீக்கு வந்து ஒரு 1/4 கிலோ சீனியை போட்டால் தான் நம்மளுக்கு பற்றும். ஸோ சீனியை பத்தலை நம்மளுக்கு. அதனால் வந்து சீனி அள்ளி உடச்சி உள்ளே கொட்டுறோம். இதுவும் பத்தாது, தெரிஞ்ச விஷயந்தான். திருப்பி இன்னொரு பாக்கெட்டையும் உடச்சி உள்ளே கொட்டுவோம். கொட்டி கலக்கி ஒரு டீயை வந்து பாயசமாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி குடிக்கலான்னு ஒரு பிளான். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் கேட்குறீங்க கையில் அது கருப்பு கலரில் இருக்குது, அது என்ன சின்னதாகனு சொல்லிட்டு. ரிமோட் இல்லை, அதுதான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுற கேமராவே அதுதான். ஸோ நம்ம அந்த லென்ஸை கழட்டி சட்டையில் வச்சுட்டு இது கையில் எடுத்துகிட்டு போகலாம். அந்த இதில் தான் மானிட்டர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த கேமரா வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுது, என்ன மாதிரி ஃபங்க்ஷன்லாம் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த கேமராவோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா Insta360 Ultra Go அப்படிங்கிற மாடல். இது லேட்டஸ்ட் மாடல் தான், நல்லாயிருக்கு. ஒரு வழியாக நம்ம வந்து பாயசம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே இடத்த காலி பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து எங்கே போகிறதுன்னு அப்படி ஒரு கன்ஃபியூஷன். அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னு சொல்லிட்டு போகிற போக்கில் நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சரி வாங்க அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம தம்பி வந்துட்டு இங்கே கருப்பன் படம் போட்டிருக்காங்க, வாங்க படம் பார்க்க போகலான்னு கூப்பிட்டுருக்காப்புல. ஸோ படம் பார்த்து ஒரு 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால் வந்து அப்படியே அடுத்து வேறு எதையாவது புதுசாக யோசிப்போம் தம்பி வாங்கன்னு சொல்லிட்டு தம்பியை அப்படியே கூப்பிட்டு போடுறோம். அப்படியே போகிற போக்கில் முடிவு பண்ணி என்னென்னு பார்ப்போம். இது மாதிரியான இடங்களுக்கு குடும்பத்தாரோடு வந்து நம்ம அப்படியே ஒரு விசிட் பண்ணால் கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும்.
என்ன பண்ணுறது, நண்பர்களோட வந்து அந்த இடத்தெல்லாம் விசிட் பண்ணுறோம். ஓகே, இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் ஃப்யூச்சரில் அதுக்கு ஏதாவது பாசிபிள் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், ஃபுட் கோர்ட்லேருந்து கீழே இறங்கி அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஒரே க்ரௌடு, மக்கள் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே வீடியோ தொடர்ந்து பயணிப்போம். என்னமோ தெரியல, இந்த இடத்த திடீர்னு பார்க்கும்போது ஒரு சூசைட் பாயிண்ட் மாதிரி எனக்கு ஒரு தோணிருச்சு. ஸோ மாடியிலேருந்து பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. கீழே ஒரு பெருசாக வேன் ஒரு மாதிரியா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே படிக்கட்டு வழியாக கீழே இறங்கிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே 2 படிக்கட்டு போகும் பாருங்க, இங்கிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட், அந்த மாதிரி ஒரு ஃபீல். எதிர்த்தாப்புல என்னன்னு தெரியல, ஒரு பெரிய டிஸ்பிளேல ரோபோட் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே தொடர்ந்து அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புல ஜி ஷாக் அதோட அந்த வாட்சோட ஷோரூம் மாதிரி இங்கே இருக்குது. வாட்செலாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. கிட்டத்தில் போய் பார்த்தா தான் தெரிஞ்சு அந்த வாட்ச் ஏன் இந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரியால் 4500 ரியால், 5000 ரியால் அப்படி. ஸோ நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான், இடத்த காலி பண்ண வேண்டியதான். அதுக்கு மேலே நின்றா டக்குன்னு வாங்குங்க சொன்னாலும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிட்டோம். வாட்ச்லாம் உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது. ஜி ஷாக்கோட வேறு லெவல் லேட்டஸ்ட் கலெக்ஷன்லாம் வந்து அதில் இருந்துச்சு. கண்டிப்பாக மால் வந்தீங்கன்னா இங்கே வந்து விசிட் பண்ணலாம். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு லொக்கேஷனில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.